Hello friends, நீங்க working person மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கீங்களா? ஸ்டூடெண்டா இருந்து நம்மளோட சின்ன சின்ன செலவை கூட நம்மளால பாத்துக்க முடியலன்னு வரி பண்றீங்களா? ஆஃப்டர் மேரேஜ் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால உங்களால வெளியில போய் ஒர்க் பண்ண முடியலையா? நீங்க ஒரு ஹோம் மேக்கரா? உங்களோட பேபிய வீட்டுல விட்டுட்டு உங்களால வெளியில போய் ஒர்க் பண்ண முடியலையா? நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஃபேமிலிக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பா சொல்றேன், ஒன் டைம் ஆச்சும் ஹவு டு earn through ஆன்லைன் நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க. பட் நான் ஷாரா சொல்றேன், திஸ் வில் பி யர் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் லைஃப்ல பேலன்ஸ்டா இல்ல, 9 to 5 சேலரி பத்த மாட்டேங்குது, அண்ட் ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து எல்லாத்துக்குமே ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருக்கோமே, நம்மளால நம்மளோட செலவை இண்டிபெண்டா பாத்துக்க முடியலன்னு வரி பண்ணிக்கவே வேண்டாம். I request you all to don't skip or forward the video until the video ஒரு ஸ்டூடெண்ட். நான் படிச்சுட்டு இருக்கும் போதே ஆன்லைன்ல ஏதாவது ஒர்க் பண்ணலாம் தேடிட்டு இருக்கும் போதுதான் I came to know about iDigitalPreneur. இந்த கம்பெனி இனிஷியலா நான் பார்க்கும்போது இது லீகலா இருக்குமா, ட்ரஸ்டபிளா இருக்குமா, அண்ட் ஏதாவது ஸ்கேமா இருக்குமா, ஜென்யூனா இருக்குமா, என்னால ஃபர்ஸ்ட் இதை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டவுட் வந்தது. இதே மாதிரியான டவுட் தான் உங்களுக்கும் வந்திருக்கும். பட் நான் ரிஸ்க் எடுத்து இந்த பிளாட்ஃபார்ம்ல லேர்ன் பண்ணேன். அப்படி நான் லேர்ன் பண்ணதுனால கண்டிப்பா சொல்றேன், இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா மாறினது. ஸோ நவ் வாட் இஸ் iDigitalPreneur? iDigitalPreneur என்ன? இந்த கம்பெனி இந்தியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் எட்டெக் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஒரு கம்பெனின்னு இருந்தா அதுக்கு கண்டிப்பா பிசிக்கல் ஃபார்ம் தேவை, அதாவது ஒரு ஹெட் ஆஃபீஸ். இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில லொகேட் ஆயிருக்கு அண்ட் இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி. இந்த கம்பெனியோட சிஇஓ ஆஷுதோஷ் பிரத்யாஸ் சார். இந்த கம்பெனில ஆல்ரெடி 2 lakhs plus people என்ரோல் ஆகி பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நீங்களும் அதே பெனிஃபிட் பெறணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் அண்ட் ஒரு குட் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இந்த கம்பெனி 4 கண்ட்ரில ரன் ஆகுது: இந்தியா, பங்களாதேஷ், UAE அண்ட் நேபாள். இப்போ நம்ம iDigitalPreneur என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பெனி என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு ஷார்ட்டா சொல்லணும்னா, நமக்கு ஒரு ஸ்கில்ல தெரியும், அந்த ஸ்கில்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ற டைம்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ்ல கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஃப்ரீலான்சிங். அப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னா என்ன தேவை? ஸ்கில்ஸ் தேவை. ஸோ நம்ம iDigitalPreneur அந்த ஹை டிமாண்டட் ஸ்கில்ஸை தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு அதை ஒர்க் பண்றது மூலியமா நம்மளால இன்கம் கண்டிப்பா ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி நம்ம iDigitalPreneur என்னென்ன மாதிரியான ஸ்கில் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், வெப் டெவலப்மெண்ட், பைத்தான், யூடியூப் டாமினேஷன், இது மாதிரி 40+ கோர்ஸை நம்ம iDigitalPreneur ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்கில்ல நீங்க ஃப்ரம் த பேசிக்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம லேர்ன் பண்ணிக்க முடியும். லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்ம iDigitalPreneur MSME சர்டிபிகேட்டை உங்க நேம் போட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொன்ன ஸ்கில்ல எல்லாமே நம்ம iDigitalPreneur ரொம்ப பேசிக்ல இருந்து தான் நமக்கு சொல்லி தராங்க. இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு நம்மளால ஃப்ரீலான்சிங் பண்றது மூலமா கண்டிப்பா நம்மளால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சோ நான் இனிஷியலா சொன்ன மாதிரி செகண்டா இவங்க ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அவேரா இல்ல. அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சோ மார்க்கெட்டிங் அப்படின்னாலே நிறைய பேர் தெரிச்சு பயந்து ஓடுறோம். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆள் சேர்க்கணும், செயின் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கிடையாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றது. இந்த இடத்துல நம்ம யாரையுமே கம்பல் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணி வரும்போது அதை நம்ம அவங்களுக்கு ப்ரமோ கோட் மூலியமாவோ இல்லைன்னா லிங்க் மூலியமாவோ கொடுக்க முடியும். ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் பெனிஃபிட் கிடைக்கும், நமக்கும் ஒரு செட் ஆஃப் பெனிஃபிட் கிடைக்கும். இப்படிதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது. இந்த ப்ரமோ கோட் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நீங்க இதுல என்ரோல் பண்றது மூலியமா உங்ககிட்ட அந்த ப்ரமோ கோட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க அஃபிலியேட்டும் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம், இல்ல இது ரெண்டையுமே பண்ணலாம். இதுல எது நீங்க பண்ணணும்னு நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். இன்னும் எலாபரேட்டா iDigitalPreneur பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இதுல 5 செட் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கு. இப்போ நான் பேக்கேஜ்னு சொன்னதும் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள வந்திருக்கும். எனக்கும் அந்த டவுட் வந்தது. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது,
எந்த ஒரு வேல்யூபிளான திங்ஸும் ஃப்ரீயா இந்த உலகத்துல கிடைக்காது அப்படின்னு. ஒரு வேல்யூபிளான திங்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பே இருக்கும். அதுதான் நம்ம ஐடிஸ்டர்பிரினியரும் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட் தானே தவிர அதை தாண்டி நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் யாருக்கும் நீங்க பே பண்ண வேணாம். பிளஸ் நீங்க பே பண்ண போறது டைரக்டா கம்பெனிக்கு தான் பே பண்ணுவீங்க. சோ நான் இனிஷியலா சொன்ன மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ல 5 பேக்கேஜ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த பேக்கேஜ் என்னன்னா எலிட், ப்ரோ, சுப்ரீம் அண்ட் இது ரெண்டும் தான் ரொம்ப பெஸ்டான பேக்கேஜ். பிரீமியம் பிளஸ். நான் ஏன் இந்த பிரீமியம் பிளஸ் பெஸ்டான பேக்கேஜ் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட்ல தெரியும். சோ நீங்க எலிட் பேக்கேஜ்ல என்ரோல் ஆகுறது மூலமா உங்களுக்கு எலிட் பேக்கேஜ் மட்டும் தான் கிடைக்கும். இதே நீங்க செகண்ட் பேக்கேஜா இருக்க ப்ரோ பேக்கேஜ்ல என்ரோல் ஆகும்போது உங்களுக்கு எலிட் பேக்கேஜும் சேர்ந்து வந்துடும். இதே நீங்க தேர்ட் பேக்கேஜான சுப்ரீம்ல என்ரோல் ஆகும்போது உங்களுக்கு எலிட் அண்ட் ப்ரோ ஃப்ரீயாவே வந்துடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பெஸ்டான பேக்கேஜ் பிரீமியம் பேக்கேஜ்ல நீங்க என்ரோல் ஆகும்போது உங்களுக்கு எலிட், ப்ரோ, சுப்ரீம் இந்த 3 பேக்கேஜும் ஃப்ரீயா வந்துடும். அதே மாதிரி நீங்க அனதர் பெஸ்ட் பேக்கேஜான பிரீமியம் பிளஸ் பேக்கேஜ்ல என்ரோல் ஆகும்போது உங்களுக்கு எலிட், ப்ரோ, சுப்ரீம் அண்ட் பிரீமியம் இந்த 4 பேக்கேஜும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும். நான் ஏன் இந்த பிரீமியம் பேக்கேஜையும் பிரீமியம் பிளஸ் பேக்கேஜையும் பெஸ்டான பேக்கேஜ் அப்படின்னு சொல்றேன்னா இந்த பேக்கேஜ்ல தான் நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது ஹைலி டிமாண்டட் ஸ்கில்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போதும் இந்த பிரீமியம் பேக்கேஜ்லயும் பிரீமியம் பிளஸ் பேக்கேஜ்லயும் இருந்தா மட்டும்தான் உங்களால ஹை இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி மந்த்லி 30,000க்கு மேல இந்த பிரீமியம் அண்ட் பிரீமியம் பிளஸ்ல தான் உங்களால பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணா கூட ஏர்ன் பண்ண முடியும் இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். என்கிட்ட அமௌண்ட் இல்ல அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான் பார்ட் டைம் ஒர்க் தேடி உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். பட் நீங்களுமே அமௌண்ட் பே பண்ண சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்கல்ல. எஸ், நம்ம ஐடிஸ்டர்பிரினியர் கம்பெனி அதுக்காக தான் நமக்கு 30% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றாங்க. எலிட் பேக்கேஜோட வெப்சைட் பிரைஸ் 5,000க்கு மேல. அதே நீங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு 3,540 தான் வரும். ப்ரோ பேக்கேஜோட ஒரிஜினல் பிரைஸ் 11,800. நீங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு 6,999 அவைல் பண்ணிக்கலாம். தேர்ட் பேக்கேஜான சுப்ரீம் பேக்கேஜ் 17,700க்கு வெப்சைட் பிரைஸ் இருக்கு. பட் நீங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்றது மூலமா 11,800க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தி லாஸ்ட் 2 பேக்கேஜ் பெஸ்ட் பேக்கேஜ். இதோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட பிரைஸும் இருக்கும். ஒரிஜினல் பிரைஸ் 22,999. பட் நீங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு 15,999 இந்த கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பேக்கேஜ் பிரீமியம் பிளஸோட ஒரிஜினல் வெப்சைட் ரேட் 29,999. பட் நீங்க ப்ரோமோ கோட் மூலியமா போகும்போது உங்களுக்கு 21,999 நீங்க அவைல் பண்ணிக்கலாம் இந்த பிரீமியம் பிளஸ் பேக்கேஜ். அண்ட் நான் அகைன் சொல்றேன், நீங்க ஏர்ன் பண்ணணும், அஃபிலியேட்லயும் ஏர்ன் பண்ணணும், ஃப்ரீலான்சிங்லயும் ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு பெஸ்டான பேக்கேஜ் பிரீமியம் பேக்கேஜ் அண்ட் பிரீமியம் பிளஸ் பேக்கேஜ் மட்டும்தான். அண்ட் இப்ப நான் சொன்ன பேமெண்ட் எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட் தானே தவிர இதுக்கு மேல நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்க யாருக்கும் பே பண்ண வேணாம். ஓகே மேம், எனக்கு எல்லாமே புரியுது. நான் இப்ப இதுல எப்படி என்ரோல் ஆகுறதுன்னு நீங்க கேக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்திருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்க எந்த பேக்கேஜ்ல என்ரோல் ஆகணுமோ உங்களோட நேம் வித் பேக்கேஜ் நேம் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவேன். அது மூலியமா நீங்க போய் என்ரோல் ஆயிக்கலாம். என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம கம்பெனி சைட்ல இருந்து நிறைய ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை எல்லாமே நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். அப்புறமா நீங்க எந்த வே, அதாவது அஃபிலியேட் சூஸ் பண்றீங்களா ஆர் ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்றீங்களா என்கிட்ட சொல்லும் போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். நீங்க இந்த சர்டிபிகேட்டை நான் ஃப்ரீலான்சிங்ல தான் ஒர்க் பண்ணணுமா இல்ல அஃபிலியேட்ல தான் நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க ஒரு இடத்துல ஒர்க் போகும்போதும் கூட இந்த ஸ்கில் எல்லாமே கண்டிப்பா உங்களோட ரெஸ்யூமேல போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம ஐடிஸ்டர்பிரினியர் உங்களுக்கு சர்டிபிகேட்டுமே ப்ரொவைட் பண்றாங்க. உங்க ஐடிஸ்டர்பிரினியர் பிளாட்ஃபார்மை ஒரு டூலா யூஸ் பண்ணி நீங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும். இது என்னால முடியாது, இல்ல இது என்னால முடியுமான்னு தெரியல, இது எனக்கு செட் ஆகாது, இது இம்பாசிபிள், என்னால மணி அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நெகட்டிவா நினைக்கிற உங்களோட மைண்ட் செட்டை மாத்தி ஒரே ஒரு டைம் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படின்னு நினைச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா தான் இருக்கும். உங்க லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுதான் ஆகணும். நீங்கன்னா இந்த ஒர்க் பத்தின எல்லா டீட்டெயிலுமே நான் எக்ஸ்பிளைனா சொல்லியிருக்கேன், நான் நம்புறேன். இதை பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு டவுட்ஸ் கேளுங்க. இதுல இருக்க பேக்கேஜ் 5 பேக்கேஜ். இந்த 5 பேக்கேஜ்ல என்ரோல் பண்றது மூலியமா தான் உங்களால ஒர்க் பண்ண முடியுமே தவிர வேற ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த பிளாட்ஃபார்ம் அவைல் பண்ணிக்க முடியாது. அண்ட் பெஸ்ட் பேக்கேஜ் பிரீமியம் அண்ட் பிரீமியம் பிளஸ்ல என்ரோல் ஆனா மட்டும்தான் உங்களால ஹை இன்கம் மந்த்துக்கு 30,000க்கு மேல பார்ட் டைம்ல ஏர்ன் பண்ண முடியும் த்ரூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்.
அஃப்கோர்ஸ் ஃப்ரீலான்சிங்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே ஹைலி டிமாண்டட் ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த பிரீமியம் அண்ட் பிரீமியம் பிளஸ் பேக்கேஜ்ல தான் இருக்கு. ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டு உங்களால ஹை இன்கம் எடுக்க முடியும் இன் ஃப்ரீலான்சிங். நம்ம iDigital Premierல சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம கான்க்ளேவும் நடத்துறாங்க. அதோட சேர்த்து நமக்கு ஃப்ரீ ட்ரிப், இன்டர்நேஷனல் ட்ரிப்பா இருக்கட்டும் இல்ல நேஷனல் ட்ரிப்பா இருக்கட்டும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம iDigital Premier ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி iDigital Premier இந்த 5 பேக்கேஜ் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாமே நான் சொன்ன அமௌண்ட்ல மட்டும்தானே தவிர இதுக்கு தாண்டி நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் கைடன்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.